இவ்ளோ சொல்லியும் வெக்கமே இல்லாம அங்கேயே நிக்கிற. போக மாட்டியா? எங்க மானத்தை வாங்கினது பத்தலையா? எங்க உயிரையும் எடுக்கலான்னு பாக்குறியா? சொல்லு. ஒரு கத்தி 3 தலைய கொண்டு வந்து உன் காலடியிலேயே வைக்கிறோம். உன்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி பேச பூர்ணி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை அதிகமா பேசுன கொன்னை போட்டுருவேன். என்ன கொன்றுவீங்களாமா? போய் கொல்லுங்கம்மா, போய் கொல்லுங்க, போங்க கொல்லுங்க. உங்க வயித்துல பிறந்த மகளை விட அவ ரொம்ப பெருசா போயிட்டாலம்மா. அவளுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களாமா? நீ எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ முதல்ல வெளியே போ. முதல்ல வெளியே போ. மாமா, நீ என்னப்பா பண்ற? என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? இவ பண்ணதை வச்சு பார்க்கும்போது நான் பண்ணது ரொம்பவே கம்மி தான். இவ்ளோ நாளா நம்ம வீட்டுக்காக அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டியா என்ன? ஓஹோ, அப்போ ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்க நீ. இவ்வளவு நேரமா நான் ஒரு அனாதை துரதிர்ஷ்டசாலி அதுதான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த. வெளியே போ. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் கூட திரும்பி பாத்திர கூடாது சொல்லிட்டேன். அம்மா, இப்போவாது உங்களுக்கு என்னன்னு புரியுதாமா? யாரு எந்த வீட்டை சேர்ந்தவங்கன்னு? உங்க புள்ள வார்த்தை மேல உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சுன்னா என் கூட வாங்கம்மா. பூமி, பூமி. இவனுக்காகவா உன்னை பெத்த தகப்பனையே வேணான்னு சொல்லிட்டு வந்த? இப்ப கூட என் பொண்டாட்டி சோபா சந்திராவோட மனசு வருத்தப்படும், அவ ஆத்மா சாந்தி அடையணும்னு வந்த. உனக்கு தான் உன் பெத்த அப்பனையே மதிக்க தெரியாதே. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உள்ள போனா என்ன பார்த்து பூர்ணி ஏதாவது விபரீத முடிவு எடுத்துருவா. ககன் மாமா வேற கோவத்துல இருக்காரு. அத்தையால எதுவுமே பண்ண முடியல. இப்போ அப்பாவுக்கு என்னோட தேவை இருக்கு. நான் அப்பா கூட தான் போகணும். போலாம் அம்மா. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. நம்ம பந்தங்கிறது வார்த்தையால அழிக்கவோ பிரிஞ்சு போய் கரைஞ்சு போறது இல்ல மாமா. வானமும் பூமியும் சேர்ந்த மாதிரி கண்ணுக்கு தெரியும், ஆனா அது தனித்தனியா தான் இருக்கும். ஆனா பூமியும் ககனும் பிரிஞ்சு போன மாதிரி இருந்தாலும் சேர்ந்துதான் இருப்பாங்க. காலமே சேர்த்து வச்சு நம்ம உறவை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் பிரிக்க முடியாது. பூமி, நீ வந்தேன்னா நம்ம கிளம்பலாம். உள்ள வாங்க வாங்க. சரி சரி, சீக்கிரமா அப்பாவை கூட்டிட்டு வாடா. நீங்க எங்கே நில்லுங்க. சரி வா வாங்க. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. தம்பி வாங்குங்க. ஆசீர்வாதம் வாங்கணுமா? எதுக்கு? ஏன் ஆசீர்வாதம் வாங்கணும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க அவளை பெத்த தகப்பன் தானே? இப்பதான் உனக்கு அது ஞாபகத்துக்கு வருதா? அது காதலிக்கும் போது ஞாபகத்துக்கு வரலையா? அந்த கல்யாணத்தை நிறுத்தி கல்யாணம் பண்ணும்போது ஞாபகத்துக்கு வரலையா? அங்க மண்டபத்துல காதலிச்சவங்க ஒண்ணு சேரணும்னு நீங்க தானேங்க சொன்னீங்க. அங்க வந்து அப்படி சொல்லிட்டு இங்க வந்து ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு தெரியுங்க, என் பசங்களுக்கு என்ன நல்லது நடந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்காது. உங்க முதல் பொண்டாட்டிக்கும் பசங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நீங்க அப்படியே ஆடி போயிடுறீங்க. அவங்க மேல அவ்வளவு பாசம், எங்க மேல இவ்வளவு வெறுப்பு. அவங்க இனிப்பு, நாங்க கசப்பு, அப்படித்தானே? பொண்ணு பத்தி யோசிக்கிறதுல தப்பு இல்ல. பொண்ணுக்கு மட்டும் தான் நியாயம் பண்ணுங்கிறது நினைக்கிறது தான் தப்பு. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஓகே. ஆனா அங்க நீயும் அப்ரூவா செஞ்ச வேலையினால அங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண போற?
இவ்வளவு நாள் எங்களுடைய காதல் விஷயத்தை மறைச்சதுக்கு என்ன நீங்க மன்னிச்சிருங்கப்பா. உண்மையிலேயே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க விது. வேணா இங்க பாருமா, பசங்களுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்காதவன் அவன் தகப்பனே கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது உனக்கு கல்யாணம் நடத்தி வைக்க தான் போறேன். ஏன்னா அது என் கடமை. ஆனா என்ன, நம்ம வீட்டுல விளக்கேத்துறதுக்காக இன்னொருத்தவங்க வீட்டை இருள தள்ளி விட்டுறக்கூடாதுமா. நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலப்பா. உங்க பின்னாடியே இருந்து உங்க காதல சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் பிரிக்க பார்த்தா, பூமியும் ககனையும் பிரிச்சு வச்சுட்டா. அப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. அத்தையோட சதித்திட்டம் எப்படிலாம் இருக்கும்னு சின்ன பசங்க உங்களுக்கு அது புரியாது. ஹலோ, சரதா, எதுக்குங்க ஃபோன் பண்ணீங்க? அதான் பெரிய தீர்ப்பு சொல்லிட்டீங்கல்ல, காதல் இருக்கிற இடத்துல தான் கல்யாணம் நடக்கணும்னு. அதனாலதான் என் பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய அநியாயம் நடந்துச்சு. சரதா, நான் சொன்னது வேற, அவன் புரிஞ்சுக்கிட்டது வேற. காதலிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் நம்மள பத்தி தான் நினைச்சு சொன்னேன். ஆனா அவன் என்னையும் மீராவை பத்தி சொல்றேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? என் மருமக என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கற கவலை இல்ல இப்ப நான் இருக்கேன். எனக்கு இப்ப யார்கிட்டயும் பேச பிடிக்கல. உன் கவலையை போக்குறதுக்கான ஆயுதத்தோட வந்துட்டு இருக்கேன். ககன் கிட்ட சொல்லி புரிய வச்சு பூமி எந்த தப்பு செய்யல நிரூபிக்க போறேன். நிஜமாவா? ஏன் சரதா, என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க சொல்றத கேக்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஆசை எனக்குள்ள துளிர் விட்ட மாதிரி தோணுதுங்க. இனி வாழ்க்கையில அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்களோன்னு நினைச்சேன். ககன் கோபத்துல பூமிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். சரத்தண்ணா வந்து கூட்டிட்டு போனாரு. அப்படியா? ஆமாங்க. நீ டென்ஷன் ஆகாத, நான் வந்துட்டு இருக்கேன். பூமி நிஜமாவே சிவா பூர்ணிக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சான்னு ப்ரூவ் பண்றேன். மம்மி, டாடி வந்துட்டாரு. மம்மி, அந்த பூமியும் கூட வரா. மாமா, இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் என் முழு மனசோட சொல்றேன்ப்பா. எனக்கு இது எதுவுமே வேண்டாம். போதும், நிறுத்து. மொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி கொடுக்கறேன். இனிமே இந்த சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் உன்னோட தான்.